ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் டாக்டர் ரிச்சர்ட் அண்ட் வீடியோ எடுத்துட்டு இருக்கிறது மிஸ்ஸஸ் ரிச்சர்டா வெக்கப்படாது. நாங்க இந்த சேனல் வந்துட்டு ஆரம்பிச்சது எதுக்கு ஆரம்பிச்சுன்னு தெரியல சத்தியமா. ஆனா ஏதோ ஒண்ணு டைம் பாஸ் ஆகணுமென்றதுக்காக ஆரம்பிச்சிருக்கிறோம். சப்போர்ட் பண்ணுங்க. நாங்க டாக்டர்ன்றதால சும்மா கிரிஞ்சு மட்டுமே பண்ணாம நிறைய விஷயங்கள் வந்து சொல்லி தர போறேன். சரி, கிரிஞ்சு மட்டும் இல்லாம நான் நிறைய விஷயம் சொல்லி தர போறேன். அந்த சைக்கோ தெரப்பி பண்ணுவேன், கவுன்சிலிங்கும் கொடுப்பேன். நான் இப்போ எவ்வளவு குண்டாக்குறோம், என் பொண்டாட்டியுமே அந்த அளவுக்கு தான் குண்டாதான் இருப்போம். ரெண்டு பேருமே நல்லா உருளை கட்ட மாதிரி இருப்போம். இப்போ நான் இன்னைக்கு காலையில நான் ஃபோர்ஸ் பண்ணி மாலை போட வச்சாச்சு. தலைவி மாலை போட்டாச்சு. இன்னும் ஈஸ்டர் வரைக்கும் ஸ்மோக் பண்ண மாட்டேன், ஆல்கஹால் எடுக்க மாட்டேன், அப்புறம் வந்துட்டு பான் பார்க்க மாட்டேன். அப்புறம் வேற என்னது, ஒழுங்கான லைஃப் ஸ்டைல் வந்துட்டு இது பண்ணும். ஒழுங்கா மெயினான மாலை போடுறதுக்கான ரீசன் என்னன்னா பாடியை வந்து டீடாக்ஸ் பண்ணும். அதுக்காக தான் இதை நாங்கள் பிளான் பண்ணி பண்ணது. அண்ட் ஒவ்வொரு நாளும் நான் என்னென்ன பண்றேன், என்னென்ன பண்ணலை, என்னென்னலாம் நான் ட்ரை பண்ண போறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு அப்டேட் கொடுத்துட்டே இருப்பேன். ஸோ என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி. ஏன்னா திடீர்னு ஏன்டா நீ என்னடா டாக்டர் வந்துட்டு தம் அடிப்பியா, ஆல்கஹால் எடுப்பியா அப்படிலாம் கேட்டா நான் சத்தியமா சொல்றேன், லோக்கல் தான், லோக்கல் தான். நான் என்ன கையை வச்சா அது சரியாகுது, அவ்வளவுதான். அது கடவுள் கொடுத்த கிஃப்ட். அது பண்றணும், பீலா வரணும், அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலக நம்மள உடனே உத்து பார்க்கணும். அது நம்ம இத்தனை நாள் வந்து நான் பெருசா ஒன்னும் கேர் பண்ணி அப்படி ப்ரொஃபஷனலா அப்படி நான் பண்ணதில்லை. யாராச்சும் வந்துட்டு ட்ரீட்மெண்ட் வேணும்னு கேட்டாங்கன்னா கண்டிப்பா நான் பண்ணுவேன். பட் கிளினிக் போட்டு நான் மணி மைனர்லாம் நான் சத்தியமா கிடையாது, சுத்தமா கிடையாது. இப்போ நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டீங்கன்னாக்கா, அக்ரி நிறைய பண்ணிட்டு இருக்கிறேன். நெல், கரும்பு, அப்புறம் வந்து வெள்ளம் செய்யறது, இது மாதிரி நிறைய பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த சென்னையிலும் பேஷண்ட்ஸ் கூப்பிட்டானா ஹோம் விசிட் மாதிரி பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். வயிற்றுல மட்டும் போட்டுக்குது, மூஞ்சில தான் போட்டுக்குது, தெரியுது இல்ல, மூஞ்சிலுமே அதே தப்ப போட்டுருச்சு. இந்த 45 டேஸ் ஒரு மண்டலம் சொல்லுவாங்க. இந்த 45 டேஸ் வந்துட்டு இப்ப மாலை போடலாம், கடவுள் நமக்காக என்ன பண்ற போறாரு, 48 சொல்லுவாங்க, 42 சொல்லுவாங்க, அப்படியே இது பண்ணிட்டு. ஐயோ என்னடா அது மண்டலத்தை தப்பா சொல்ற, அபச்சாரம் பேசாது. 45 அது அவங்களோட இதை பொறுத்து. 40 நாள் ஒரு மண்டலம் சொல்லுவாங்க, 42 நாள் ஒரு மண்டலம் சொல்லுவாங்க, 48 நாள் தான் நான் ஒழுங்கான மண்டலம். சரியா, நான் கொஞ்சம் டிலே பண்ணி போட்டேன். ஏன்னா நேற்று ஃப்ரெண்டுக்கு குழந்தை போனதுனால கொஞ்சம் சரக்குலாம் அடிச்சுட்டு லேட்டா போட்டுக்கலாமேன்றதுக்காக பிளான் பண்ணி பண்ணது. அது நிறைய தப்பு போட்டுருச்சு. ஏன்னா நம்ம இப்ப நான் மாலை போட்டதான் கடவுளுக்கு ஏதாச்சும் யூஸ் ஆகும்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்த வந்து தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்த வந்து புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நீங்க 21 டேஸ் நீங்க எந்த ஒரு விஷயத்த நீங்க ஃபாலோ பண்ணாலும் அந்த விஷயம் உங்க மைண்ட்ல வந்துட்டு ரெக்கார்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ உங்களுடைய பழக்க வழக்கங்கள், உங்களுடைய ஒரு சில ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் வந்துட்டு 21 டேஸ் நீங்க ஒரு விஷயத்த செல்ஃப் டிசிப்ளினா நீங்க அதை கண்ட்ரோல் பண்ணி பண்றப்போ அது ஆட்டோமேட்டிக்கா உங்க உடம்பு வந்து அடாப்ட் ஆயிட்டு அதுக்கேற்ற மாதிரி அதுக்கப்புறம் ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ 21 டேஸ் தான். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா அதுக்கு கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு எல்லாத்துக்கும் விட்டுற கணக்கு தான் வச்சுக்கோயேன். ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. இப்போதைக்கு வந்துட்டு பண்ண தப்பிச்சா போதும். மாலை ஒரு சிலர் சொல்லுவாங்க, மாலை போட்டா ஹார்ன்ஸ் போட்டுக்கலாம், புள்ளி போட்டுக்கலாம், தம் அடிச்சுக்கலாம். அதெல்லாம் வந்துட்டு அவங்க ஆல்டர்னேட்டிவா அதெல்லாம் உண்டாக்கிட்டாங்க. இப்ப பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, மாலை போட்டா அவன் கன்னி சாமியாவே இருந்தாலும் ஹார்ன்ஸ் போட்டுக்கலாம், புள்ளி போட்டுக்கலாம், சரக்கு மட்டும் தான் இருக்கு, மேட்ரு மட்டும் தான் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு சிலர் பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் நமக்கு கிடையாது. பண்ணா கடவுளுக்காக பண்றோம், நம்ம உடம்புக்காக, அவ்வளவுதான். இது அப்படிதான் ரெடி பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் 40 டேஸ் உங்க உடம்பு ரெடி பண்ணிக்கோ, அதுக்கப்புறம் தானா எல்லாமே நடக்கும். மனசும் உடம்பும் ஒழுங்கா கரெக்டா நம்ம சொல்ற பேச்சு கேட்டுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம லைஃப், நம்ம ஆசைப்பட்ட லைஃப் நமக்கு ஆட்டோமேட்டிக்கா கிடைக்க ஆரம்பிச்சிடும். இதுதான் என்னுடைய தத்துவம். இதுதான் நான் எனக்கு தெரிஞ்ச ஸ்பிரிச்சுவல், எனக்கு தெரிஞ்ச சயின்ஸ் இதுதான். சரிங்களா? ஸோ அதனால நீங்க ஒவ்வொரு நாளும் நீங்க எங்க சேனல் நீங்க வந்து பார்த்துட்டே இருங்க. நிறைய கமெண்ட்ஸ் பண்ணுங்க, நாங்க என்ன மாதிரி வீடியோ பண்ணோன்றது நீங்க கமெண்ட்ஸ் சொல்லுங்க. இல்ல ஹெல்த் பத்தி, மைண்ட் பத்தி, இதை பத்தி நீங்க கேட்டீங்கன்னா எல்லா விதமான தரவுகளும் இங்க உங்களுக்கு கிடைக்கப்படும். சரிங்களா? நீங்க ஸ்பிரிச்சுவல் பேசணும்னா ஸ்பிரிச்சுவல் பேசலாம், ஹெல்த் பத்தி பேசலாம், ஹெல்த் பத்தி பேசலாம், கிரிஞ்சு பண்ணலாம், அக்ரி பத்தி அக்ரி பத்தி கேட்கலாம்,
அப்புறம் வந்துட்டு நாங்க ட்ரிப் போறது பசங்க கூட என்ஜாய் பண்றது இதெல்லாம் வந்துட்டு நிறைய இருக்கும். ஆனா இதுக்கப்புறம் சரக்கு அடிக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். நம்ம கையில இது எல்லாம் கடவுள் கையில் இருக்குது. பாத்துக்கலாம் இல்லையா. இதுக்கப்புறம் இன்னைக்கு நான் என்னென்னலாம் பண்ண போறேன்றத ஒவ்வொரு நாள் நைட்டும் ஷார்ட்ஸா வந்துட்டு உங்களுக்கு அப்டேட் கொடுத்துட்டே இருப்பேன். நீங்க பார்த்துட்டே இருங்க. ஒவ்வொரு நாள் நைட் எண்ட்லயும் வந்துட்டு நான் என்னென்ன அன்னைக்கு மார்னிங்ல இருந்து நைட் வரைக்கும் நான் என்ன பண்ணேன் அப்படிங்கறத நான் உங்களுக்கு அப்டேட் கொடுப்பேன். அதை நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் 45 டேஸ்ல என் உடம்பு என்ன மாதிரி சேஞ்ச் ஆகுதுன்றதை நீங்க பாத்துக்கோங்க. இப்போ நான் இருக்கிற weight எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 100 கிலோ இருக்கிறேன். காது மேலே அடிப்பேன். 101 செல்லு காலியா போச்சதுல உள்ள இவ்ளோ காண்டு வச்சின்னு எப்படி கூட நீ சிரிச்சினே சுத்துற? சொல்றத கேள்வி இருடி, நான் தனியா போட்டு பண்ணி 101.6 இருக்கிறேன். நிறைய அது வெளியில சொல்ல முடியாத ஒரு சில ஹெல்த் இஷ்யூ எல்லாம் டாக்டர் எனக்குமே இருக்குது. ஸோ அதுக்காக தான் நாங்க பண்றோம். ஸோ அது ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் உங்களுக்கு சொல்லுவோம். ஒரே நாள் எல்லாம் சொன்னா உங்களுக்கு வெறுப்பாயிடும்ல. ஸோ சேனல்ல பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா அது மற்றவங்க யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அன்பை விதைப்போம், நல்லதே பகிர்வோம். நன்றி.